السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فسبح بحمد ربك وكن من الساجدين واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بخواتيمها كالوعاء إذا طاب علاه طاب أسفل وإذا خبث علاه خبث أسفل. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து முடித்தான். உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகுமா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பெரும் கருணை இந்த ஒரு மாத காலத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மாசத்தின் கடைசியில, ரமலான் மாதத்தின் கடைசியில, அதுவும் ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம். ஜும்மாவுடைய நாள், ரமலான் மாதத்தின் கடைசி நாள், அது ஒரு சிறப்பு. அதே போல ஜும்மாவுடைய நாள்ல நம்ம இருக்கோம். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, எத்தனை பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு நற்பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வாய்ப்பை அடைந்திருக்கிறோம். எத்தனை பேர் நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள், இந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறாமல் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். எனவே இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு இந்த நாளில் மென்மேலும் அதிகமாக நல் அமல்கள் செய்வதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வகுன் மினஸ் சாஜிதீன். உம்முடைய இறைவனை, அவனுடைய புகழை நீங்கள் துதிப்பீராக, நீ துதிப்பீராக. வகுன் மினஸ் சாஜிதீன், சஜ்தா செய்வோரில் ஒருவராக நீயும் இருப்பீராக. வாபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வருகின்ற வரை உம்முடைய இறைவனை வணங்கி வழிபடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டளை இடுகின்றார். அந்த கட்டளை நாம் அனைவருக்கும் உரித்தானது, அனைவருக்குமே பொதுவான ஒரு கட்டளை. அதாவது மனிதனுக்கு மரணம் வருகின்ற வரை அவன் வணங்கி வழிபட வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சிறப்பு வணக்கம் என்று வணங்கிவிட்டு நாம் சென்று விடக்கூடாது. எல்லா காலங்களிலும் அதே இறைவன், அதே அல்லாஹ் இருக்கின்றான். அவனை நாம் வணங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஐங்கால தொழுகை பேணி தொழ வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை பேணி தொழுவதோடு தஹஜ்ஜத் தொழுகை உள்ளிட்ட அதே போல நஃபிலான நோன்புகளையும் நாம் நோற்பதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த ஒரு மாத காலம் நாம் எவ்வாறு நோன்பு நோற்றோமோ, வழிபாடுகளை செய்தோமோ, வணக்க வழிபாடுகளை செய்தோமோ, தான தர்மங்கள் செய்தோமோ, அதுபோல மற்ற காலங்களிலும் நம்மால் இயன்ற அளவிற்கு செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த ஒரு மாதத்தோடு நம்முடைய இந்த வணக்க வழிபாட்டை நாம் கொண்டு விடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னமல் அமால் பிஹவாத்திமிஹா, அமல்கள் அதனுடைய முடிவை பொறுத்துதான் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் ஆரம்ப காலத்துல தொழுதான், அதுக்கு பிறகு தொழலைங்க, அவர் ரமலான் மட்டும் தொழுவாரு, மற்ற காலங்கள்ல தொழுகலைங்க, தொழ மாட்டாருங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் நமக்கு ஏற்படக்கூடாது. எல்லா காலங்களிலும் தொழுகையாளியாக அவர் இருந்தார். எனவே அவருக்காக, அவருடைய ஜனாஸுக்காக நம்ம போகணும், அவருக்காக துஆ செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமல்ல, அந்த அமல் என்பது அவருடைய இறுதி காலத்தை வைத்துதான் சொல்லப்படுகிறது. எனவே அமல்கள் அதனுடைய இறுதியை பொறுத்துதான் அமைகிறது. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி ஒரு வாளியை போல, ஒரு வாளி
ஒரு வாளி நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில வாளி நிறைய தண்ணி இருக்குது, மேற்புறம் அசிங்கமா இருந்தா அடிவரையும் அசிங்கமா தான் இருக்க போகுது. அதுல மேற்புறம் நல்லா இருக்குது, தூய்மையா இருக்குன்னு சொன்னா அடிவரை தூய்மையாக இருக்கும். அது போலதான் நாம் அந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் வணங்காமல் எல்லா காலத்திலும் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாளியில் இருக்கக்கூடிய முழுமையான நீரும் தூய்மையாக இருப்பதை போல நம்முடைய முழு வாழ்க்கையும் நாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களை தொடர்படியாக செய்ய வேண்டும். அது குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல. 2 ரக்காத்து தான் ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, பரவாயில்ல. ஆனா அவர் தொடர்படியாக செய்கிறார், தொடர்படியா 2 ரக்காத் தொழுகிறார், ஒவ்வொரு நாளும் தொழுது வருகிறார். அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான், விரும்புகின்றான், அதைத்தான் விரும்புகிறான். அப்ப இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமால் அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கப்பட்டது. அப்போது சொன்னாங்க, அதுவமுஹா வயின் கல்ல, குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது என்று சொன்னார். அப்ப குறைவாக நம்ம தொழுகிறோம், குறைவா தொழுதாலும் நம்ம நிரந்தரமாக செய்ய வேண்டும். ஐங்கால தொழுகையை அதை நம்ம நிறைவேற்றணும். அதை தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அப்படிங்கிறது, நஃபிலான தொழுகைகள் அவ்வப்போது தொழுகலாம். அதை தாண்டி நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 2 ரக்காத்து அல்லது 4 ரக்காத்து தொழுதால் அதை ஒவ்வொரு நாளும் தொடர்படியாக செய்து வர வேண்டும். இப்ப 20 ரக்காத்து நம்ம தொழுதும், ஒவ்வொரு நாளும் 20 ரக்காத்து தொழுதும். ஆனா மற்ற காலங்கள்ல அது மாதிரி தொழுக போறது கிடையாது. ஆனா நமக்குன்னு ஒரு அமலை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் இத்தனை ரக்காத்து தொழுவேன், என்னால் இயன்ற அளவுக்கு இத்தனை ரக்காத்து தான் என்னால முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அதை தொடர்படியாக செய்து வர வேண்டும். அப்ப தஹஜ்ஜுத் நேரத்துல என்னால 4 ரக்காத் தொழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 ரக்காத்தை தொடர்படியாக தொழுது வர வேண்டும். இப்படி தொடர்படியாக செய்கின்ற போதுதான் அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் தொடர்படியாக செய்ய வேண்டும். அதே போல இந்த ரமலான்ல எப்படி ஜமாத்தோட நம்ம தொழுதமோ அது போல மற்ற காலங்களிலும் ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழுகணும். அப்படி ஜமாத்தோடு தொழுவதன் காரணமாகத்தான் நமக்கு 25 மடங்கு நன்மை கிடைக்கிறது. தனியாக தொழுதாலும் நம்முடைய கடமை நீங்கிடும். லுகர் தொழுக, ஒருத்தர் ஆபீஸ்ல தொழுகிறாரு, கடத்தெருவுல தொழுகிறாரு, எங்க இருக்கிறாரோ அங்க தொழுகிறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கடமை நீங்கிவிடும். ஆனால் ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு 25 மடங்கு நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். قال رسول الله صلى الله عليه وسلم صلاة الرجل في الجماعة تضاعف على صلاته في بيته وفي سوقه 25 ضعفا. ஒரு மனிதனுடைய தொழுகை, அவர் ஜமாத்தோடு தொழுகின்ற போது அவர் வீட்டிலே தொழுவதை விட கடை தெருவிலே தொழுகக்கூடிய அந்த தொழுகையை விட 25 மடங்கு மேலானது, 25 மடங்கு இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அப்ப அந்த 25 மடங்கு நன்மையை நாம் எவ்வாறு பெறுகின்றோம்? நம்ம கடையை விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு வர்றோம், சிரமப்பட்டு அதுக்கு பிறகு நம்ம உது செய்து இங்கே தொழுகின்றோம் சொன்னால் அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்களுக்கு பகரமாக அதே போல ஜமாத்தோடு தொழுவதில் பரக்கத்தின் அடிப்படையில் 25 மடங்கு நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறார். எனவே நாம் அதை தவற விட்டு விடக்கூடாது. இந்த ரமலான் நம்ம எப்படி செய்தோமோ அதே போல மற்ற காலங்களிலும் நாம் செய்து வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த ரமலான் மாதத்தை நம்ம நல்ல விதமா 1 மாத காலம் நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த நோன்புடைய கூலியை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அதாவது இந்த நோன்புல ஏற்படக்கூடிய ஏற்பட்டுவிட்ட குறைபாடுகளை களைவதற்காக, களைந்து விட்டால் முழுமையா நமக்கு நன்மை கிடைச்சு. அப்ப அதை களைவதற்காகவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகத்துல் ஃபித்ர் அப்படிங்கிறத ஏற்பாடு செய்தார்கள். அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அதாவது ரமலான்ல நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம செய்த சின்ன சின்ன பாவங்கள், குறைபாடுகள் இதெல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு முழுமையான நன்மை கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதற்காக தான் நாம் சதகத்துல் ஃபித்ர் என்பதை வழங்குகிறோம்.
பொதுவாகவே சதக்கா குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இன்ன சதக்கா லதுத்ஃபிஉ கலபர் ரப் வ தத்ஃபு மீத்தத்தசு. இந்த நாம் செய்யக்கூடிய அந்த சதக்கா தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை நீக்கி விடுகிறது, கோபத்தை அணைத்து விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, கெட்ட மௌத்து, கெட்ட மரணம் வருவதை விட்டு தடுக்கிறது. அப்ப நாம் செய்யக்கூடிய அந்த சதக்கா தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது. இரண்டாவது, நமக்கு கெட்ட மரணம் வந்து விடாமல், வாகனத்துல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு அதிலே இறந்து போயிடும், ஸ்பாட் அவுட் அப்படின்றாங்க. இப்ப இது மாதிரியான ஒரு கெட்ட மவுத்து, கெட்ட மவுத்தெல்லாம் ஏற்பட்டு விடாமல், திடீர் மரணம் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இந்த சதக்கா மூலம் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நாம் கொடுக்கக்கூடிய இந்த சதக்கா, சதக்கத்துல் ஃபித்ர், அதுக்கும் ஒரு காரணமாக அமைகிறது. அதாவது கெட்ட மரணம் வந்து விடாமல் தடுப்பதற்கான ஒரு காரணியாகவும் இது இருக்கிறது. அதே நேரத்துல ஏழைகளுடைய பசியை நீக்குவதற்காக இது பயன்படுகிறது. எனவே இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடமையாக்கினார்கள். அது குறித்த செய்தி புகாரில இடம்பெற்றிருக்கிறது. ஃபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் சாஅம் மின் தமர் அவ் சாஅம் மின் ஷஈர் அலல் அப்து வல் ஹுர் வல் ذكر والانثى والصغير والكبير من المسلمين وامر بها ان تؤدى قبل خروج الناس الى الصلاه. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்பதை கடமையாக்கினார்கள். இது எவ்வளவு அப்படின்னு சொன்னா, சாஅம் மின் தமர் அவ் சாஅம் மின் ஷஈர், அதாவது பேரிச்சம்பல் அல்லது கோதுமை, இத நம்ம கொடுக்கிறோம். அதுல ஒரு சா என்பது இன்றைய அளவு கணக்கிட்டு சொல்கின்றார்கள், ஒரு கிலோ 635 கிராம். அப்ப ஒரு கிலோவும் 635 கிராம். கோதுமையுடைய விலை என்ன? அந்த காசு, அந்த கோதுமையை கொடுக்கணும் அல்லது அதற்கான கிரயத்தை நம்ம கொடுக்கலாம். அப்ப ஹனபி மதுஹப் அடிப்படையில் அவ்வாறு நம்ம செய்யணும். இப்ப ஷாஃபி மதுஹப் அடிப்படையில அதனுடைய அளவீடு என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது 2.5 கிலோ கோதுமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாஃபி இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இது யார் மீது கடமை? அலல் அப்து வல் ஹுர் வல் ذكر والانثى والصغير والكبير من المسلمين. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அடிமையாகட்டும், சுதந்திரமானவராக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், அதே போல ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்கள் மீது அது கடமை என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப முஸ்லிமாக உள்ள ஆண், பெண், சிறுவர், சிறுமியர் அனைவருக்குமே அந்த இது கடமை. சதக்கத்துல் ஃபித்ர் நம்ம கொடுக்கணும். உதாரணமாக நம்முடைய குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அல்லது 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 5 பேருக்கு நம்ம ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா 5 பேருக்கு 500 ரூபாய். அப்ப 500 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுக்கின்ற போது அவர் அதை வாங்கி நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வார். அவரும் நல்ல விதமா ஒரு பெருநாள் கொண்டாடுவதற்கு அது வாய்ப்பாக அமையும். அந்த அடிப்படையில தான் நாம் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கத்துல் ஃபித்ர் அவருக்கு உதவுகிறது. அதே நேரத்தில் நமக்கு என்னன்னு சொன்னா, நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நன்மை முழுமையாக நாளை மறுமையிலே நமக்கு வழங்கப்படும். அதுக்காக இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நம்ம கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர் சோழர்களே, அது எப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அமர பிகா அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸ் இல ஸலாத். தொழுகைக்கு புறப்படுகிறார்களே மக்கள் எல்லாம், தொழுகைக்கு புறப்படுறாங்க, இது தொழுகைக்கு, அதுக்கு முன்னரே கொடுத்து விட வேண்டும். அதாவது ஃபஜ்ர் நேரத்திலே நம்ம கொடுத்தோம். அல்லது நோன்பு முடிச்சு, நோன்பு திறக்கிறோமா இல்லையா, நோன்பு திறந்தவன எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதிலிருந்தே நம்ம கொடுக்கணும், அதிலிருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி கொடுப்பதன் காரணமாக அவர்கள், ஏழைகள் தம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் சோழர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது ஹனஃபி மதுஹப்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காசா கூட கொடுக்கலாம், அந்த மாகாணத்துல என்ன உணவு இருக்குதோ அந்த உணவு பொருளை கொடுக்கணும். சில பேர் அதிகமாக அந்த சில பகுதியில், வடநாட்டு பகுதியெல்லாம் கோதுமை தான் அதிகமா சாப்பிடுவாங்க, அதனால அவங்க கோதுமையை கொடுக்கணும். இந்த பகுதியெல்லாம் அரிசி தான் அதிகமா சாப்பிடுறாங்க, அதனால அரிசியை கொடுக்கணும். அப்ப எந்தெந்த பகுதியில என்ன உணவாக பயன்படுத்துகிறார்களோ அந்த தானியத்தை தான் கொடுக்க வேண்டும். அதுக்கு பதிலாக பணமாகவும் கொடுக்கலாம் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில நம்ம பணம் எவ்வளவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பார்க்கின்ற போது 90 ரூபாய் 95 ரூபாய் வருது. அதான் 100 ரூபாய் நம்ம கொடுக்கணும். 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்தா நம்ம குடும்பத்துல 5 பேர் இருந்தா 500 ரூபாய், 4 பேர் இருந்தா 400 ரூபாய் கொடுக்க வேண்டியது.
இப்ப இந்த ஜகாத்துக்கும் ஃபித்ராவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வேறுபாட்டை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் ஜகாத்து கொடுத்தோம், நம்முடைய பொருளாதாரத்திற்கான ஜகாத் 2.5%, 2.5% நம்ம ஜகாத்தை கொடுத்தோம். ஆனா இந்த சதகத்துல் ஃபித்ர்னா என்ன? இது யார் மீது கடமை அப்படின்னு சொன்னா, இது அன்றைய தேவைக்கு எனக்கு இருக்குது. ஒரு ஆள் அன்றைய தேவைக்கு என்னென்ன அன்னைக்கு 1000 ரூபாய் தேவை அப்படின்னு சொன்னா, 1000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மீது கடமை. ஒருவர்கிட்ட காசே இல்லை, 500 ரூபாய் கூட இல்லை, அவருடைய குடும்ப செலவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்க தேவையில்லை, அவருக்கு நம்ம தான் கொடுக்கணும். ஆக அன்றைய செலவு போக எஞ்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், எஞ்சி உள்ள அதிகமான பணம் உள்ள யாராக இருந்தாலும் அவர் மீது இது சதகத்துல் ஃபித்ர் என்பது கடமை. ஜகாத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஓராண்டு காலம் அவருக்கு அந்த பணம் இருக்கணும், ஓராண்டு காலம் அந்த பணத்தை அவர் வைத்திருக்க வேண்டும். ஜகாத்துடைய நிசாபு வரணும், அதாவது குறிப்பிட்ட அதாவது வெள்ளின்னு சொன்னாக்க அந்த 615 கிராம் அந்த வெள்ளியின் அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு சொன்னாதான் கடமை, இல்லைன்னு சொன்னா கடமை இல்லை. ஆனா இது அப்படி இல்லை, அன்றைய செலவுக்கு போக எஞ்சி இருக்குதா, அதிகமா இருக்குதா, அவரு தாராளமாக கொடுக்கலாம். அவர் தான் அந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, யாரு வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது தேவைக்கு, அன்றாட தேவைக்கு எதுவுமே இல்லை, அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம தேடி பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு இதை நாம் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது ஃபித்ராவுடைய 4 நோக்கங்களை இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். 4 நோக்கம் இருக்குது. இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கிறோமே, இதுக்கு 4 நோக்கம். ஒண்ணு, ஏழைகளுடைய தேவையை நிவர்த்தி செய்வது. அதாவது மஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றாக மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடணும். ஏழைகள் சிரமப்பட்டாக்க அவங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யணும். அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் நம்முடைய மகிழ்ச்சியோடு இணைத்து கொண்டு அவர்களையும் கொண்டாட வைக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை. அந்த அடிப்படையில ஏழைகளுடைய தேவையை நிவர்த்தி செய்வது ஒன்று. இதுகாலுல் ஃபரஹ் வ சுரூர் அலைஹிம் ஃபி ஹாதல் யௌம், நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அது போல அவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக தான் இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம செய்யறோம். இது 2வது காரணம். 3வது, நாம் வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக செய்துவிட்ட சின்ன சின்ன தவறுகள், அந்த தவறுகளை மன்னித்து அந்த நோன்பாளியினுடைய குறைகள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நோன்பு தூய்மையாக்கப்படுவது. இது 3வது காரணம். 4வது காரணம், அந்த நோன்புக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், சின்ன சின்ன தவறுகள், குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அந்த நோன்புல உள்ள அந்த குறைபாடுகள் நீங்குவதற்காக நம்ம இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம கொடுக்கிறோம். ஆக இதுதான் காரணங்கள். அப்ப பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகள் பசித்திருக்க கூடாது, அவங்களும் நம்மோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எனவே நம்மை போலவே அவர்களும் மகிழ்ச்சியாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து அவர்களையும் நம்முடைய மகிழ்ச்சியில பங்கு கொள்ள செய்கின்றோம். அதற்காக இந்த சதகத்துல் ஃபித்ர். மிக குறிப்பாக நம்முடைய குடும்பத்தார்ல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். நம்முடைய குடும்பத்துல இது மாதிரி சிரமப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தான் முதல்ல அதை கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்துல யாரும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய மஹல்லாவுல யார், நம்ம பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்க, நம்ம மஹல்லாவுல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தான் இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் அதை வாங்குவதற்கு மிக தகுதியானவர்கள். அவர்களுக்கு தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்ப கேட்காம எத்தனை பேர் இருப்பாங்க. சில பேர் கேட்க மாட்டாங்க, சிரமத்துல இருப்பாங்க, வாடகை கொடுக்க முடியலைங்க, மளிகை பொருளை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி, அரிசி வாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த கவலையில இருப்பாங்க எத்தனை பேர். அது மாதிரி உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு கொண்டு போய் அதை கொடுப்பதன் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை கடமையாக்கினார்களோ அதை நாம் நிறைவேற்ற முடியும். எனவே நம்ம யாரையோ பார்க்கிறோம், யாருக்கோ கொடுக்கிறோம், நம்முடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம தேடி போய் கொடுக்கணும். இதுக்காக நம்ம மெனக்கடணும், கொஞ்சமா தேடி பார்க்கணும், யாரு அடிமட்டத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இன்னொரு செய்தி இடம்பெறுகிற அபூதாவூத் என்ற நூல்ல, ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம் மினல் லவ் வர் ரஃபஸ். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கின்ற போது அவர் தம்முடைய நோன்புல ஏதாவது சின்ன சின்ன குறைகள்
அது செஞ்சிருப்பார்ல, அதை தூய்மைப்படுத்துவதற்காகவும் தோமத்தலில் மசாக்கின் ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அதே போல இன்னொரு செய்தி, மன் அத்தாஹுன்ன கபுல சலா பைய ஜகாத்தும் மக்பூலா, யார் தொழுகைக்கு முன்பாக, இந்த ஈதுல் ஃபித்ர் தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகைக்கு முன்பாக யார் இதை கொடுக்கிறாரோ அவரிடமிருந்துதான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபித்ராவாக கணிக்கப்படும். யார் தொழுகைக்கு பிறகு மன் அத்தாக பாத சலா, தொழுகைக்கு பிறகு இதை கொடுக்கிறாரோ இது சதக்காக்கள்ல ஒரு சதக்கா, அவ்வளவுதான். தர்மத்துல இதுவும் ஒரு தர்மம் மாதிரி ஆயிடும். ஆனா அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு முன்பே நம்ம கொடுத்திருக்க வேண்டும். தொழுகைக்கு முன்பே கொடுத்தாதான் அந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய அந்த நன்மையை நாம் பெற முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் அவர்களே, நாம் இன்று நோன்பு துறந்ததிலிருந்து நாளைக்கு ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் தொழு வர்றதுக்கு முன்பாகவே நாம் இதை கொடுத்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்கள் அவர்களே, சில பேர் நம்முடைய வீட்டுல நோன்பு வைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நோன்புல குறைபாடு ஏற்பட்டாதானே ஏற்படுவதற்கு நிவர்த்தி செய்யறதுக்கு தானே இதை கொடுக்க சொல்றீங்க. எங்க வீட்டுல இவர் வயசானவர், அவருக்கு ஃபித்ரா அதாவது அவருக்கு பிணை கொடுத்து விட்டோம், அதுக்கு ஃபித்யா கொடுத்துட்டோம், அதுக்கு பதிலா அவருக்கும் இப்ப சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னா, ஆமா எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏன்னு சொன்னா குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம பார்த்தா வீட்டுல உள்ளவங்களுக்கும், அதாவது நோன்பு வைக்காம முதிய நிலையில வயதான காலத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு பங்காக நாம் சேர்த்துதான் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில நம்முடைய வீட்டுல 4 பேர் நோன்பு வச்சிருக்காங்க, 5வது உள்ளவரும் நோன்பு வைக்கல, வயதின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அவருக்கும் சேர்த்துதான் ஃபித்ரா கொடுக்கணும். அவருக்கும் சேர்த்துதான் ஃபித்ரா கொடுக்கணும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, ஈதுக்கு, அதாவது ஈதுடைய சில நாட்களுக்கு முன்பாக சில பேர் மொத்தமாக வசூல் செய்து கொடுக்குறாங்க. அப்ப அது மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கொடுக்கறதா கொடுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில தான் இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் முன்பாகவே 2 நாளுக்கு முன்பாகவே வசூல் செய்து அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு செயல்தான் என்று சொன்னா ஹதீஸ்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஃபித்ரா, அதாவது ஃபித்ருக்கு, ஈதுல் ஃபித்ருக்கு 1 நாள் முன்பாக அல்லது 2 நாள் முன்பாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில 1 நாளைக்கு முன்பாகவோ 2 நாளுக்கு முன்பாகவோ அதை வசூல் செய்து மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் அவர்கள் அதன் மூலம் பயனடையலாம். அப்ப அதனால இது மாதிரி கூட்டு முறையில, கூட்டு ஜகாத்தாக, கூட்டு ஃபித்ராவாக நம்ம இதை வசூல் செய்து அவர்களுக்கு கொடுக்கலாம். அதுல தவறு ஏதும் கிடையாது. அப்ப அந்த ஃபித்ராவை வசூல் செய்து ஏழைகளுக்கு எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் கொடுக்கலாம். அது மாதிரி செய்கின்ற போது அங்க எல்லாருக்கும் அந்த பயன் கிடைத்து வரும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நம்ம இந்த 30 நோன்பு நோற்று விட்டோம் அல்லாஹ்வின் கிருபையால், அல்லாஹ்வின் கருணையால். அடுத்ததாக ஒரு செய்தி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அதாவது இந்த 300x10, அதாவது 30x10 300 நாள் வந்துடுச்சு. மீதி 60 நாள் இருக்கு. அதனாலதான் 6 நோன்பு என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர், யார் இந்த ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதன் பிறகு அதனை தொடர்ந்து 6 நாட்கள், ஷவ்வால்ல 6 நாட்கள் நோன்பு நோக்கிறாரோ அவர் ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்றுவதை போலவர் ஆகிவிடுகிறார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில 6 நோன்பை இன்னைக்கு நிறைய பேர் அதனுடைய சுன்னத்து தெரிய மாட்டேங்குது. அப்ப 6 நோன்பு என்பது மிக முக்கியமானது, அதையும் நோக்க வேண்டும். அது சுன்னத்தான நோன்பு, ஃபர்லான நோன்பு இந்த ரமலான். அதனை தாண்டி அடுத்தது 6 நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பு. அதை இயன்றவர்கள் வைக்க வேண்டும், நம்மால் இயன்றவர்கள் அதை வைக்க வேண்டும். அதன் காரணமாக ஆண்டு முழுவதும் நோற்ற நன்மை நமக்கு கிடைச்சு. 30x10 300, 6x10 60, 360 ஆண்டு முழுவதும் நோற்ற நன்மை நமக்கு கிடைத்துவிடும். எனவே இந்த 6 நோன்பை தம்மால் இயன்ற அளவர்கள் வைக்க வேண்டும். அடுத்ததாக கடைசியா ஒரு செய்தி, இந்த 6 நோன்பு அதோட முடிச்சுக்கிறாம அடுத்தடுத்த காலங்களில் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம நோன்பு வைக்கணும்.
அதுல குறிப்பாக அல்லாஹ் சொல்றாங்க தோரபுல் அமால் யௌமல் இஸ்னைன் வல் ஹமீஸ். பொதுவாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் அந்த நாள் தான் பிறந்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அன்றைய நாள் தான் அமல்கள், மனிதனுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் முன்னால சமர்ப்பிக்கப்படுகிறது, எடுத்து காட்டப்படுது. அந்த எடுத்து காட்டப்படுகின்ற அந்த நாளில் நான் நோன்பாளியாக இருப்பதை நான் விரும்புகிறேன். அமலி வான சாயும், நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த வகையில அதுவும் நஃபிலான நோன்பாக, சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது. எனவே நம்மால் இயன்ற அளவுக்கு வியாழக்கிழமை, திங்கட்கிழமை இது போன்று நஃபிலான நோன்புகளை நோற்று நம்முடைய ஆமால் நாமாவிலே அதிகமான நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆண்டை போல அடுத்த ஆண்டிலும் ரமலானை அடைந்து நோன்பு நோக்குவதற்கும் தொழுவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஐங்கால தொழுகை பேணி தொழுவதற்கு நல்வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.